ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் ரோல் பாக்ஸில் ஒரு மைல்டு ஹாரர் கேமான ஐஸ்கிரீம் ஷாப்ன்ற ஒரு ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து ரொம்ப ஹாரர்னு சொல்ல முடியாது, ஹாரர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மைல்டு ஹாரர் கேம், அதாவது ஹாரர் கேம்னா பிடிக்கும், ஆனால் அதை விளையாட பயமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கேம் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஃபன் கேம் தான், ஃபன்னுக்காக விளையாடலாம். ஆனால் மைல்டு ஹாரராக இருக்கும், ஆனால் விளையாட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தனியாக தான் போகிறோம். இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம தனியாக போகிறோம். நமக்கு சர்வர் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டெலிபோர்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் ஹாரர் கேம். இதில் வந்து ஒரு நைட் ஷிஃப்ட்டு தான் வேலை பார்ப்போம். அப்போ என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஐஸ்கிரீம் ஷாப்பில் தான் வேலை பார்க்க போகிறோம். அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் நம்ம நைட் ஷிஃப்ட் பார்க்கல என்னென்ன நடக்குன்றது தான் இந்த ஹாரர் கேம். இதில் நிறைய ஷிஃப்ட் இருக்குது. இது வந்து எத்தனை டேஸ் போகணும்லாம் தெரில, ஆனால் விளையாட நல்லா இருந்துச்சுன்னு தான் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே போய் இந்த கேமோட கான்செப்ட் பார்ப்போம். ஓகே, இந்த கேமில் ஜம்ப் ஸ்கேர், ஃப்ளாஷ் லைட், அப்புறம் லவுட் நாய்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இதை விளையாடுறது நம்மளோட ஓன் ரிஸ்க்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நைட் ஷிஃப்ட் 1 இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்திருக்கோம். ஓகே, இப்போ ஒருத்தர் சொல்லிட்டுருக்காரு. நான் உங்ககிட்ட அவ்வளோதான் சொல்ல வேண்டியதெல்லாம். நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். கடைசி ஒன்று மட்டும் சொல்கிறேன். எப்போயாவது ஃபோன் அடிச்சதுன்னா இந்த ஃபோனில் யார் பேசுகிறாங்களோ அதை கவனமாக கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க அதை செய்யலை, அதனால் நம்மளை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்புறம் நல்ல ஷிஃப்ட்டாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது டுட்டோரியல் இருந்துச்சு, டுட்டோரியல் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். டுட்டோரியலுக்கு அடுத்து அவங்க பேசுறது வரும். ஓகே, இப்போ திருப்பி ஃபோன் அடிக்குது, என்னென்னு கேட்போம். ஓகே, ஃபோன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுமா. என்னென்னா, இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கிட் வரும், ஒரு குழந்தை வருவானா. அந்த குழந்தைக்கிட்ட பபிள்கம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் மட்டும் 2 தடவை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம செய்யலைன்னா என்ன நடக்குன்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சின்ன பையனுக்கு நம்ம ஐஸ்கிரீம் கொடுக்கலன்னா நமக்கு என்ன நடக்குன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஐஸ்கிரீமை கொடுக்கணும்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து பபிள்கம் அப்புறம் 2 க்ரீன் ஆப்பிளில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் டுட்டோரியல் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ இதுதான் ஃப்ரீசர் ரூம். இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் ஃப்ரீசர் ரூம். இதுதான் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டாக்லாம் இருக்கும். மொத்தம் 5 ஃப்ளேவர். இங்கே பாருங்கள், வெனிலா, சாக்லேட், லெமன், பபிள்கம், அப்புறம் க்ரீன் ஆப்பிள். இந்த 5 ஃப்ளேவர் தான். அதில் வெளியே இருக்கிற ஸ்டாக் தீர்ந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் ரீஃபில் பண்ணணும். அப்புறம் இங்கே ஒரு கோன் இருக்குது பாருங்கள். இந்த கோனில் தான் ஐஸ்கிரீம் ஸ்கூப்லாம் எடுத்து கொடுக்கணும். இதில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் இங்கே தீர்ந்துச்சுன்னா நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் இந்த ட்ராஷ் பின், இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் தப்பாக வச்சிட்டோம்னா அந்த ட்ராஷ் பின்னில் போடணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து க்ரீன் ஆப்பிளில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் ஆப்பிள் 2 வச்சுருவோம். ஓகே, இப்போ கொடுத்துர்லாம். இன்னும் கொடுக்க முடியல. அவங்க பபுள் கம் வேறு கேட்டிருக்காங்க, அதை பார்க்கல. ஃபஸ்ட்டு பபுள் கம் தான் வைக்கணும். அவங்க சொன்ன ஆர்டர் தான் வைக்கணும். தப்பாக சொன்னோம்னா தப்பாக போயிடும். நம்ம ட்ராஷ் பின்னில் போட்டாச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பபுள் கம் 1 ஸ்கூப், அப்புறம் க்ரீன் ஆப்பிள் 2 ஸ்கூப். ஓகே, வச்சாச்சு. இப்போ அவங்ககிட்ட கொடுத்துர்லாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ அவங்க தேங்க்யூ பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு வர எல்லா கஸ்டமருக்கும் நம்ம சர்வ் பண்ணணும். இல்லை அடிக்கடி கொஞ்சம் ஹாரராக ஏதாவது நடக்கும், ஜம்ப் ஸ்கேர்லாம் வச்சுருப்பாங்க. மற்றபடி நம்ம நைட் ஷிஃப்ட்டை கரெக்டாக பார்க்கணும், அவ்வளோதான். யாருமே வரல, வெயிட் பண்ணணும் கஷ்டம் வர. ஓகே, அடுத்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க. இவங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பபிள் கம்மில் ஐஸ்கிரீம் கேட்டிருக்காங்க, பபிள் கம் ஃப்ளேவரில். ஓகே, நம்ம ஒரு கோன் எடுத்துருவோம். கோன் எடுத்தாச்சு. இப்போ பபிள் கம் ஃப்ளேவரை ஃபில் பண்ணணும். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை அவங்கக்கிட்ட கொடுத்துர்லாம். ஓகே, இவங்களுக்கு பபிள் கம் ஃப்ளேவர் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க பே பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போச்சு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்க கேட்குற ஐஸ்கிரீம்லாம் நான் கரெக்டாக கொடுக்கணும். இல்லாட்டி நான் தப்பாக எடுத்தால் ட்ராஷ் பின்னில் போட்டேன். மற்றெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கிட்டு வர வரைக்கும் நம்ம வந்து பிரச்சனை இல்லை. அந்த கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நார்மலாக தான் கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. நார்மலாக தான் எல்லாம் போயிட்டுருக்கு. எதுவும் விபரீதமாக ஆகாத வரைக்கும் சரி. அப்புறம் கையில் ஒரு பனானா இருந்துச்சுல, அதை வச்சு ட்ரை பண்ண கஸ்டமர் சொல்லிக்கிறாங்களான்னா எதுவும் ஆகலை, அதை விட்டுட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஐஸ்கிரீம் ஸ்டாக் ஃபில் ஆகிடுச்சு. அதை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அதான் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பபிள்கம் ஃப்ளேவரும் க்ரீன் ஆப்பிள் காலி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ரிப்பேர் த பவர் பாக்ஸ். ஓகே, பின்னாடி இருக்க ஒரு பவர் பாக்ஸை வந்து ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. அதுக்குள்ளே நான் போட்ட வாழைப்பழத்துள்ள நானே வலிக்கி விழுந்துட்டேன். ஓகே, இப்போ வேகமாக போய் இதை ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த இடமே பார்க்க பயமாக இருக்குது. யாரும் எட்டி பார்த்தாங்க. இப்போ யாரும் எட்டி பார்த்தாங்க, ஆனால் யாருன்னு தெரில. நம்ம அப்படியே ஓடிடுவோம். பின்னாடி போயிட்டு ஏதாவது பண்ணி விட்டால் என்ன பண்ணுறது. யாருன்னு தெரில எட்டி பார்த்தது. ஒரு அந்த சின்ன பையனாக இருக்குமா தெரியல. அந்த சின்ன பையன் மட்டும் எனக்கு கோஸ்ட் இல்லை, இன்னொரு கோஸ்ட்டும் பார்த்துருந்தேன். ஓகே, நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்குள்ள நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து லெமன், சாக்லேட், அப்புறம் வெனிலாவில் ஐஸ்கிரீம் கேட்டிருக்காங்க.
அதுக்குள்ளே லெமனும் தீர்ந்து போச்சு, வெண்ணிலாவும் தீர்ந்து போச்சு. ஓகே, இதை இப்போ ரீஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வர கஸ்டமருக்கு சீக்கிரம் கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு க்ரீன் ஆப்பிளில் கேட்டிருக்காங்க, கொடுத்தாச்சு. ஏதோ ஒரு சின்ன பையன் வருவான்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு பையனையும் காணும். நைட் ஷிஃப்ட்டில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ரொம்ப பெருசாக போகுது. இங்கே பாத்ரூம் எதுவும் வந்துச்சு, எங்கேயாவது இருக்குமான்னு போய் பார்த்தா இங்கே எதுவுமே இல்லை. அப்போதைக்கு இது இருக்குன்னு தெரில. ஓகே, நம்ம வேலையை திருப்பி போய் பார்ப்போம். இதில் ஹாரராக நடக்கும்னா நானும் வெயிட் பண்ணிருக்கேன். எதுவும் ஹாரராக நடக்க மாட்டேங்குது, நார்மலாக தான் இருக்குது. அந்த பவர் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது மட்டும் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் பயமாலாம் இல்லை. ஓகே, செக் த ஃப்ரீசர் ரூம் திடீர்னு ஆப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீசர் ரூம் நல்லா தான் இருக்குது, ஏசியும் கரெக்டாக இருக்குது. லைட் ஆஃப் ஆகிடுச்சு, கதவை பூட்டிட்டாங்க. இப்போ தான் ஹாரர் வரலன்னு போகலாம், அதுக்குள்ளே ஹாரர் வந்துருச்சா? ஆஹா, பாட்டு வச்சு சாவடிச்சுப்பாங்களோ, பயமாக இருக்குது. இன்னும் கதவு திறக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? பேசாமல் அப்படியே நிற்போமா? கதவு திறந்துருச்சு. உள்ளே இருக்க வரைக்கும் பயமாக இருந்துச்சு, வெளியே தான் திருப்பி பயம் போயிடுச்சு. ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேயெல்லாம் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. இவங்களுக்கும் வேகமாக நம்ம கொடுக்கணும். அந்த சின்ன பையன் தானே காணோம், அவன் வந்து அதை பயமுடுத்தி விடுவான். அவங்க சொன்னவே சின்ன பையன் வந்துட்டான். மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது இவன் ஒரு பையன், இது ஒரு பெயின். இவன் வந்து இப்போ பசியாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு அவங்க சொன்ன மாதிரி பபிள்கம் ஃப்ளேவரில் தான் ஐஸ்கிரீம் கொடுக்கணும். ஓகே, பபிள் கம்மில் 2 ஸ்கூப் எடுத்து வச்சு கொடுப்போம். டைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, 2 ஸ்கூப்பு. ஓகே, இப்போ கொடுத்துர்லாம். இவன் இன்னும் பசியாக தான் இருக்கானா? அப்போ நம்ம தான் அவனோட நெக்ஸ்ட் டெசர்ட்டா? நம்மளை சாப்பிட போகிறேன்னு சொல்லாமல் சொல்கிறான். இவனுக்கு இப்போ நம்ம தப்பாக கொடுத்துட்டோம்னா நம்மளை சாப்பிட்ருவோம் போல். ஓகே, இப்போ பபிள் கம் சீக்கிரமாக வச்சுருவோம், லேட் பண்ண வந்து சாப்பிட்ருவோம், சீக்கிரமாக பண்ணணும். ஓகே, வச்சாச்சு. இப்போ கோன் எடுத்து ஃபில் பண்ணுவோம். ஓகே, கோன் எடுத்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அவன்கிட்ட ஐஸ்கிரீம் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம், போவானா? ஓகே, கிளம்பிட்டான். நல்ல வேலை. ஒருவேளை வந்துட்டு பபிள்கம் ஃப்ளேவரில் கொடுக்காம வேறு எதாவது கொடுத்தா கொண்டுருப்பானோ தெரியல. நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்குள்ளே வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. நம்ம நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு போல், ஷிஃப்ட் 1 முடிஞ்சு போல், அதை வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போவோம். ஓகே, இப்போ நம்ம ஷிஃப்ட் 1 முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் 2 வந்துருச்சு. ஷிஃப்ட் 2ல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஓகே, ஃபோன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோன் ரிங் ஆரம்பிச்சிருச்சு. ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஓகே, எதுவும் சொல்ல. ஓகே, லாஸ்ட் டைம் பேசினவர் தான் திருப்பி பேசுகிறாரு. என்னென்னா, இன்றைக்கி நைட் நமக்கு ஒரு டெலிவரி வருமா, ஆனால் அதை ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவருக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு வேலை இருக்கான்னு அவர் போகிறேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு ஒரு டெலிவரி வரப்போது டெலிவரி ஓப்பன் பண்ணக்கூடாது மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. டெலிவரியில் என்ன இருக்குன்னுலாம் தெரியல. இப்படி ஒரு விஷயத்த பண்ணாதான்னு சொன்னால் தான் பண்ணணும் ஆர்வம் வரும். நம்ம என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் வந்துச்சுன்னா. ஓகே, இப்போ வந்தவங்க எல்லாத்துக்கும் நான் ஐஸ்கிரீம் கொடுத்துட்ருக்கேன். எதுவும் வித்தியாசமாக நடக்கலை. திருப்பி ஃபோன் தான் அடிச்சது அதுக்கடுத்து. ஓகே, இப்போ ஃபோனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஞாபகம் இருக்குது. திருப்பி அதே கேட்குறாங்க. ஏன்னா வாய்ஸ் மாறுது, சரியாக கேட்கல. திருப்பி அதே கேட்குறாங்க. இப்போ சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. என்ன ஆச்சு? இன்னும் ஃபோன் கட் ஆகிடுச்சு. சரி, ஏதோ ஆயிடுச்சு. இப்படிலாம் பண்ணால் தான் கொஞ்சம் பயம் வருது. ஏதாவது நடந்துருமோ இல்லை, அதுக்குள்ளே கஸ்டமர் தான் வந்திருக்காங்க. கதவை பூட்டி நம்ம போவோம். திருப்பி அதுக்கப்புறம் எதுவும் வித்தியாசமாக நடக்கல. ஒரே ஒருத்தர் மூஞ்சி மட்டும் வித்தியாசமாக வச்சுட்டு வந்தார். அவருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் யாரும் வித்தியாசமாக வரல, ஹாரராகவும் எதுவும் நடக்கலை. யாரும் வந்திருக்காங்க. இன்னும் டெலிவரி வந்துருச்சு. ஃபேஸ் ஐயில் இருக்குது. ஓகே, இது ஹாரர் கேம்னு தெரியும், இந்த மாதிரி நடக்கும். ஃபேஸ் இல்லாமலாம் வந்துட்டாங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எப்படியும் வீடியோ நான் முடிச்சிடுவேன். இப்போ ஓப்பன் பண்ணி என்னதுன்னு பார்ப்போம். நீங்கள் இது திறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு? ரெட்டு செத்துட்டோமா? டெர்மினேட்டர் செத்துட்டோம். இந்த இடத்துல துரத்திட்டேன், செத்துட்டேன்றாங்க. டெலிவரிலாம் செத்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் அந்த டெலிவரி ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாபிக்கே போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். இந்த கேமில் எல்லாமே நிறைய ஹாரராக இருக்கும். அதான் அது எதையும் நான் பார்க்கல இன்னும். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். பார்த்தவங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கேம் வந்து கொஞ்சம் பெரிய கேம்னு நினைக்கிறேன். அதில் இன்ஃபினிட்டி மோட் அப்புறம் மெயின் கேம் 2 இருக்குது. இந்த கேமை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா சின்ன வீடியோவை போட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அப்புறம் இதில் நிறைய பேர் 300 டேஸ்க்கு மேலே ஷிஃப்ட் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளால் அவ்வளோலாம் போக முடியாது. நான் கேம் மெயின் ஸ்டோரி எவ்வளோ தூரத்தில் கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் போச்சுன்னா நான் அதை கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். எல்லாம் பார்த்தாங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.